நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரமாதித்யனின் வேதாளம் சொல்லும் கதைகள நெறைய புக்ஸ்லலாம் ஸ்டோரீஸ்ல படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம சீரியல்ஸ்லலாம் பார்த்துருப்போம். நம்ம பாட்டி கூட நெறைய கதைகள் அத பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த விக்ரமாதித்தரின் வேதாளம் சொல்லும் கதைகள மையமா வச்சு இப்போ ஒரு திரைப்படம் வந்து உருவாயிட்டிருக்கு. இந்த படத்தினுடைய பேரு இது வேதாளம் சொல்லும் கதை. இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா சென்னையில நடந்தது. இந்த பிரஸ் மீட்ல நடிகர் சோமசுந்தரம் இந்த படத்த பத்தி மேடையில பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். தெரியும். ஏன்னா ஜோக்கர் மூலமாக எனக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. ஆரண்யகாண்டம், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா, தென் ஜோக்கர். இப்போ இது வேதாளம் சொல்லும் கதை. மிஸ்டர் ரதீந்திரன் எனக்கு வந்து ஒரு 9-10 வருஷமாகவே தெரியும். ஏன்னா நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது ஒரு ப்ளே பண்ணோம், வாய்ட் சக்குன்னு சொல்லி. அதில் வந்து சில வீடியோ இன்புட்ஸ் தேவைப்பட்டுச்சுது. அதெல்லாம் அவர் தான் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. அந்த டயத்துலேருந்தே ரதீந்திரன் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கதை வந்தோடனே எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது, அந்த ரோல் வெறுமனே மித்தை பற்றி பேசாமல் நடப்பு காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசி, ஒரு இப்போ முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி இவருடைய வீடியோஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். கொடைக்கானல் ஓன்ட்டுன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதை ஷூட் பண்ணியிருந்தார். அது வந்து இந்த பாதரச கழிவுகளை அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் புறம்போக்குன்னு சொல்லிட்டு டிஎம் கிருஷ்ணா சாரோடு சேர்ந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சமூக அக்கறை கொண்ட மாடர்ன் மேன் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஸோ இந்த படம் அவர் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச பின்னாடி மிஸ்டர் கணேஷ் வந்து இதை சப்போர்ட் பண்ணி, ஆக்சுவலாக ரெக்கையில் நான் நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னே அதான் சொன்னார், அதில் மிஸ் பண்ணாலும் உங்கள் இதில் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நடிகர் சோமசுந்தரம் இது வேதாளம் சொல்லும் கதை படத்தை பத்தி பேசியதை அடுத்து இந்த பிரஸ் மீட்ல இந்த படத்தினுள்ள முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர் அஸ்வின் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்த்துக்கலாம். இது வேதாளம் சொல்லும் கதை. ரதீந்திரன் வந்து இந்த கதை வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். மேடையில் அதிகமாக பேசல, பட் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ், பொலிட்டிக்கலி கான்ஷியஸ், என்வைரன்மெண்டலி கான்ஷியஸ் ஆன ஒரு ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவரோட ஒய்ஃப் பஷக், அவங்க 2 பேரும் இந்த ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ரதீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு 30% 40% தான் ஷூட் பண்ணோம். ஒரு ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒரு சில மித்தலாஜிக்கல் எலிமெண்ட்டோட கலந்துருக்கும். அண்ட் படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இன்டர்நேஷ்னல் டீம் ஆக்சுவலி. கிரெக் ஆல் த வே ஃப்ரம் யூகே. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப சிம்பிள், நோ ஃபஸ். அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ராபர்ட்டோ ஜசாரா, நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேச்சுரல் லைட் வச்சு, ஆம்பியன் லைட் வச்சு நிறைய he's created a lot of magic. Gibran is over here, so big fan of his always. And ipoda avaroda adhe kangal release aichu, and I'm so happy that I'm finally acting in your film. And the other cast, Somona, coming off Joker. I'm a huge fan of Somona also, so it's a pleasure to be sharing the screen with him. ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், பட் ஷீ இஸ் த ஃபில்ம்ஸ் ஹீரோயின். அண்ட் லெஸ்லி, கனிகா, அண்ட் அக்னியோட வந்து ஷேர்ட் அதிகமாக படத்தில் வந்து அக்னியும் நானும் தான் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் காமன் மேன் கணேஷ் சார் ஃபார் இந்த ப்ரெஸ் மீட் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம், டேக்கிங் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக அந்த ஆரஞ்சு மிட்டாய் ரெக்க இப்போ ஐங்கரன் போயிட்டுருக்கு. So happy to be part of this. நடிகர் அஸ்வின் பேசியதை தொடர்ந்து இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து இந்த படத்தை பத்தி மேடையில் என்ன பேசியிருக்காருன்றதை இப்ப பார்க்கலாம். எனக்கு இது ஆஸ் அ ஃபில்மாகவே நான் பார்க்கல. பிகாஸ் மோரோவர் எங்கள் ஒரு அண்ணா நகரில் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி தெருவா நாங்கள் சுற்றி நிறையா கதை பேசியிருக்கோம். 17 வருஷம் முன்னாடி நாங்கள் விளையாட்டுத்தனமாக பேசின நிறைய விஷயங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. பிகாஸ் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். ஏன்னா ஆஸ் அ ஃபில்மாக ஜெயிக்கணுங்கிறத விட ஓகே, ஆஸ் அ டிரெக்டராக
அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் என்ன மாதிரி ட்ரீம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் கண்டிப்பாக அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அண்ட் இஸ் எப்போ டைரக்டர் ஆயிருக்க வேண்டியது. பட் ஓகே, காட்ஸ் கிரேஸ், எல்லாருக்கும் டைம் வேணும். பட் நிறைய விஷயம் தெரியல. இப்போ கொடைக்கானல் வாண்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பிஃபோர் 2 years கொடைக்கானலில் இருக்க மெர்க்குரி இப்போ டெபாசிட் பற்றி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி அண்ட் அது நிறைய அதனால நிறைய நல்லது நடந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ வந்து டிஎம் கிருஷ்ணா வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, புறம்போக்கு அப்படின்னு ஒரு வீடியோ. அண்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஸ்வேயா கார்பரேஷன். அது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 2014 செலக்ட் ஆச்சு. அண்ட் நாங்கள் 2 பேரும் கான்ஸ் போயிட்டு வந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா அவர் வந்து திடீர்னு வரல, அவரோட ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தி. வாகைசுடுவாக்கு முன்னாடி வாகைசுடுவாலையும் இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய ஸ்கிரிப்டிங்ஸ், ஆட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஹீ இஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறையா பேருக்கு ஈவன் ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து அண்ட் ஐடியாஸ் அண்ட் அந்த பீரியடில் வந்து கதை திருடுறதுக்கு படம் சஜஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறது பிஃபோர் 10 years அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. பட் இது வந்து அவரோட ஓன் ஸ்கிரிப்ட், எதுலேருந்தும் தெரியல.